தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன்னிடம் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று இந்த வாராகி தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கண்களை மூடி கவனமாக கேள். ஏன் தெரியுமா? என்னுடைய தங்க பிள்ளையானது ஒரு சில விஷயத்தை ஆழமாக அழுது கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நீ ஆழமாக சிந்தித்து அழக்கூடாது. அதே போல் ஒரு சில ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ரகசியமானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் கவலைகளையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அனைத்தையும் மாற்றப் போகிறது. அதனால் என் தங்க பிள்ளையே, இந்த துரோகத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவும் உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லவும் இந்த வாராகி தாயானவள் வந்திருக்கிறேன் உன்னை தேடி. அதனால் நான் உன் கண்ணில் பட்டால், எப்பொழுதுமே நான் உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக என் வார்த்தைகளை நின்று நிச்சயமாக நீ கேட்டு உன் இல்லத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் சில நபர்கள் சூழ்ச்சி செய்யப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும், எப்படியாவது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் சொத்துக்களையும் பறித்து கொண்டு உன் வாழ்க்கையை வெறுமையாக்க ஆக்கி நடுத்தெருவில் நிற்க வைக்க வேண்டும், உன்னுடைய அந்தஸ்துகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற மிருக ராட்சதர்கள் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து உன் வாழ்க்கையில் உறவு என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, இனிமேல் நீ கவலை கொள்ளாதே. ஏனென்றால் அதற்குண்டான ரகசியத்தை தானே இன்று கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு அனைத்தையும் சொல்லி கொடுத்து விட்டேன் என்றால் நீ சந்தோஷமாக வாழ்வாய். உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக இருக்கட்டும், உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த பொருளாக இருக்கட்டும், இந்த வாராகி தாயானவள் உனக்கு மீட்டெடுத்து கொடுப்பேன். இதில் மாற்றம் என்பதே கிடையாது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ முதலில் தைரியத்தை இழந்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கையில் எதை வேண்டுமென்றாலும் இழந்து விடலாம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை நாம் இழந்து விட்டால் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் உன் காலடியில் கொட்டினாலும் பயம் கொண்டு அதை உன்னால் தொடவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. அதை உன்னால் ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூட முடியாது. அதனால் வாழ்க்கையில் நீ எதை இழக்கிறாயோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரே விஷயம் மன தைரியம் மட்டுமே. அந்த தைரியம் உனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் அனைத்தையும் இழந்திருக்கிறேன், அது உண்மைதான். ஆனால் என் வாராகி தாய் வரப்போகிறார்கள். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் அனைத்துமே என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் என் வாராகி தாயானவள் எனக்கு துணை இருந்து வழி நடத்தி என் வாழ்க்கையில் நான் இழந்ததெல்லாம் கடின உழைப்பால் என் தாய் நிச்சயமாக எனக்கு கொடுப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நான் பொறுமையை கடைபிடிப்பேன். எதற்கும் பயம் கொள்ள மாட்டேன். நான் சரியான பாதையில் பயணிக்கிறேன், சரியான விஷயத்தை செய்கிறேன். நேர்மையான பாதையில் செல்லும் பொழுது பல தடைகள் வந்தால் என் வாராகி தாய் பார்த்து கொள்ள போகிறார்கள். இந்த உலகத்தில் கெட்டது செய்து கெட்ட விஷயங்களையே பண்ணி வாழ்க்கையில் கெட்டதையே நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களே தைரியமாக இருக்கும் பொழுது நான் நல்லதுதான் செய்கிறேன், எனக்கு பிடித்த விஷயத்தை செய்கிறேன், யாருக்கும் தொந்தரவு செய்யவில்லை. நான் ஏன் மற்றவர்கள் வார்த்தையை கேட்டு என் மனதை குழப்பிக்கொண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் இன்று நீ விதைக்க வேண்டும். இந்த பதிவினை கேட்டு இந்த நிமிடத்தில் இருந்தே என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உன் ஆழ்மனதில் நீ பதிய வைத்தால் மட்டும் போதும். அப்படி பதிய வைத்து விட்டால் பக்கத்தில் நான் அமர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய காலகட்டத்தில் நடந்தே தீரும். இதில் எப்பொழுதுமே மாற்றம் என்பதே கிடையாது. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்தாலும் எதை செய்தாலும்
எதிர்காலத்துக்கு அது நன்மை மட்டும்தான் தரும், நன்மை மட்டும்தான் கிடைக்கும், நன்மையான விஷயங்கள் மட்டும்தான் அதை நீ செயல்படுவாய். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீ ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருந்தால் உனக்கு பயங்கள் உருவாகும், கவலைகள் உருவாகும், கஷ்டம் அதனால் அதிகமாக உருவாகும். இப்படியே நம் வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற எண்ணமானது உன்னை இருளில் மூழ்கடித்து விடும். ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உன் எண்ணத்திலும் சரி சிந்தனையிலும் சரி பதிய வைத்து விட்டால் இந்த தாய் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாயினும் நீ கேட்ட விஷயம் முதலில் நடக்கும். அதனால்தான் எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும், எதை நினைத்தும் பயம் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விலகினாலும் இந்த வாராகி தாயானவள் உன்னுடன் இருக்கும் பொழுது உன்னுடைய பல விஷயங்களை இழைந்தாலும் பலாயிரம் விஷயங்கள் உன் இல்லத்தை தேடி வரும். நீ எதையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. அதைதான் என் தங்க பிள்ளைக்கு நான் உனக்கு பல முறை சொல்லுகிறேன். தங்க பிள்ளையே, நீ இழந்தது கடுகளவுதான், ஆனால் அடைய போவது பல மடங்கு, பலாயிரம் மடங்கு என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சொத்துக்களை பறித்திருக்கலாம், உன்னுடைய பணத்தை பறித்து ஏமாற்றியிருக்கலாம். ஒரு சில அன்பு குழந்தைகள் இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஒரு சில மனித ஜென்மங்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்களால் கடைசி வரை நான் சொல்கிறேன் பிழைக்க முடியாது. ஏனென்றால் எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். தென்னை மரத்தின் விதையை விதைத்து விட்டு மாம்பழம் வேண்டுமென்றால் கிடைக்குமா? இயற்கையின் நீதி என்று ஒன்று இருக்கிறது. அதிகாலையில் நிலா வருமா? வராது, சூரியன்தான் உதைக்கும். அதே போல்தான் நீ தீயவை விதைத்தால் தீயவைதான் அறுவடை செய்ய வேண்டும். நல்லதை விதைத்தால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அந்த விதை வளர. ஆனால் விதை வளரும், வெற்றி கிடைக்கும். அதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது என்று உன்னுடைய மாற்றத்தை, மகிழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காதே. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொடுக்கிறேன். உனக்கு என்ன தேவைகளோ அது உனக்கு நான் கிடைக்கும்படி செய்கிறேன். ஆனால் எனக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாய்க்காக தைரியமாக இருப்பேன் என்று என் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ நீ சொல்வாயா? தாயே, நான் தைரியமாக இருப்பேன், தாயே, நான் தைரியத்தை கைவிட மாட்டேன், உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்கள் மீது எனக்கு நிச்சயமாக பாசம் இருக்கிறது என என் தங்க பிள்ளை சொல்ல வேண்டும். வாய் திறந்து பேசு என் தங்க பிள்ளையே, வாய் விட்டு சிரி என் தங்க பிள்ளையே. உன்னுடன் இருக்கக்கூடிய அந்த நோயாக இருக்கட்டும், உனக்குள் இருக்கக்கூடிய அந்த கஷ்டமாக இருக்கட்டும், இந்த தாயிடம் புகைப்படத்திற்கு முன்னாலோ சிலைக்கு முன்னாலோ ஆத்மார்த்தமாக இல்லத்தில் ஒருவர் இருந்தால் அவர்களிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாயா? அதே போல்தான் என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன். அனைத்து விஷயத்தையும் என்னிடம் பகிர்ந்து கொள். எதுவாயினும் எனக்கு கால் தூசிக்கு சமம் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாய் உலகத்தையே காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய அந்த கடுகான அந்த மனது, அன்பு மனதை நோகடித்தவர்களை தண்டித்து உன்னை நான் காவல் காக்க மாட்டேனா? உன் இல்லத்தை காவல் காக்க நான் வரமேட்டானா? நம்பிக்கையோடு இந்த தாயை நீ கூப்பிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எது வேண்டுமென்றாலும், எந்த மாற்றம் வேண்டுமென்றாலும் நான் நிகழ்த்தி கொடுப்பேன். ஆனால் என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். எனக்கு உடனே நடக்க வேண்டும், உடனே கிடைக்க வேண்டும், அனைத்தும் உடனே செய்தாக வேண்டும் என்றால் அதற்குண்டான காலகட்டம் இது கிடையாது. உடனே நடக்க வேண்டும் என்றால் உனக்கு உபத்திரம்தான் நடக்கும். உடனே கிடைக்க வேண்டும் என்றால் கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளும் தான் கிடைக்கும். ஒரு நாட்கள் 2 நாட்கள் அது சந்தோஷத்தை கொடுக்கும், 3வது நாட்கள் அது உனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். அதனால் உடனே கேட்பது, அவசரப்பட்டு முடிவெடுப்பது எல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு தள்ளி வைத்துவிட்டு இந்த தாயிற்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து, தாயே, நான் சில விஷயத்தை செய்கிறேன்,
நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு நல்வழி காமியுங்கள் என்று என் மீது அனைத்து விஷயத்தையும் சொல்லிவிட்டு எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உன் கடமைகளை செய், உனக்கு வெற்றி நிச்சயம், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் எல்லாம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த தாயிற்காக ஒரு காரியத்தை செய். மற்றவர்களும் புரியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்து விடு. உன் வாழ்க்கையில் மங்களங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும். உன் வேண்டுதலும் கூடிய விரைவில் நடக்கும் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, சாரி வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சாரி எல்லாமே காலியாகிட்டு இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் கால் பண்ணுறவங்களுக்கு. இன்னைக்கு 3 மணிக்கு தான் வந்தது. ஸோ ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸோ 1399 தான். வராகியம்மன் காயின் ஃப்ரீ. சரிங்களா? இந்த ஒரு கலரு பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் வேணும்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் வந்து 1399 மட்டும்தான். சரிங்களா? எப்படி இருக்குது கலர் எல்லாம்? இங்கே பாருங்கள். நிறைய தங்க பிள்ளைகள் வந்து எனக்கு இன்னும் கலர் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து திரும்பவும் நல்ல கலர் சூஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பரான கலரு. சாரீ வேர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அம்மாவும் வந்து உங்கள் இல்லத்துக்கு வர போகிறாங்க சாரீ கூட. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்து அந்த காயினை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.